பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கீழ் பல வருட அடிமைத்தனம் மற்றும் அடிமைத்தனத்திற்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் பெற்றது. இது எளிதான காரியமல்ல. மகாத்மா காந்தியின் பங்களிப்பு இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கியமானது. அவர் சத்தியாகிரகம் என்றழைக்கப்பட்ட அறவழியில் போராடி இந்திய விடுதலைக்கு வித்திட்டார். மேலும் அவரது போராட்ட முறை பிற நாட்டு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கிய நபராக இருந்தார் மற்றும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரானார். இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவராக அவர் மகாத்மா காந்தியுடன் நெருக்கமாக பணியாற்றினார். சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெறுவதற்காக போராடிய ஒரு முக்கிய தலைவர். இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவி இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளுடன் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார். லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் ஆவார். அவர் ஒரு முக்கிய சுதந்திர போராட்ட வீரரும் ஆவார். 1964 முதல் 1966 வரை பிரதமராக பணியாற்றினார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்ததற்காக சிறை சென்றார். லாலா லஜ்பத் ராய் ஒரு புகழ்பெற்ற இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். இவர் பஞ்சாப் சிங்கம் என்றும் அழைக்கப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்ட இவர் பால கங்காதர திலக் மற்றும் பிபின் சந்திர பால் ஆகியோருடன் சேர்ந்து லால் பால் பால் என்றழைக்கப்பட்ட மும்மூர்த்திகளில் ஒருவராக இருந்தார். சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டபோது போலீசாரின் தடியடியில் காயமடைந்து உயிர் இழந்தார். ராணி லட்சுமிபாய் ஜான்ஸ் ராணி என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் 1857 ஆண்டு இந்திய சுதந்திர போரில் முக்கிய பங்கு வகித்த ஒரு துணிச்சலான போர் வீராங்கனை. அவர் ஒரு வீர ஆட்சியாளராகவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த இந்தியர்களிடையே ஒரு அடையாளமாகவும் திகழ்ந்தார். பால கங்காதர திலகர் ஒரு இந்திய தேசியவாதி, சமூக சீர்திருத்தவாதி மற்றும் விடுதலை போராட்ட வீரர் ஆவார். இவர் இந்திய விடுதலை இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்ததுடன் லோகமான்ய என்ற பட்டத்தாலும் அறியப்படுகிறார். மற்றும் டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் அரசியல் தலைவர் ஆவார். அவர் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய குழுவின் தலைவராக இருந்தார். மேலும் தீண்டாமை ஒழிப்பு மற்றும் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். தன்னலமற்ற முயற்சி இதற்கு தேவைப்பட்டது. அவர்கள் நாட்டை நேசித்ததாலும் மக்கள் மீது அக்கறை கொண்டதாலும் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற அவர்கள் நிறைய தியாகங்களை செய்ய வேண்டியிருந்தது. மக்கள் தங்கள் சொந்த நிலத்தில் அடிமைகளைப் போல வேலை செய்ய ஒடுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இந்த எண்ணம் சுதந்திர போராட்ட வீரர்களை தைரியத்தை சேகரித்து அவர்கள் நம்பியதற்கும் தகுதியானதற்கும் நிற்க ஊக்குவித்தது. சுதந்திர தினம் என்பது ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை, அடிமைத்தனம் மற்றும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்ட ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தை நினைவூட்டுகிறது. அதே காரணத்திற்காகவே சுதந்திர தினம் நாடு முழுவதும் மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 15, 1947 பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் முடிவையும் ஜனநாயக குடியரசின் விடியலையும் குறித்தது. சுதந்திர பயணத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இந்திய சுதந்திர மசோதா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவின் சுதந்திரத்தை அறிவித்து இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்றவர் ஜவஹர்லால் நேருதான். சுதந்திர போராட்ட வீரர்களின் தொடர்ச்சியான மற்றும் உறுதியான பல ஆண்டுகால அகிம்சை வழி முயற்சிகளால் தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது.
இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்படும் பிரம்மாண்டமான விழாக்களில் தேசிய கொடியை ஏற்றுதல், சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் பல்வேறு இயக்கங்களை பற்றிய உரைகள், பாரம்பரிய நடனங்கள், போட்டிகள், தேசிய கீதம் பாடுதல் போன்றவை அடங்கும். நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்த அனைத்து மக்களையும் நினைவுகூரும் விதமாகவும் கௌரவிக்கும் விதமாகவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் தலைநகரான புது தில்லியில்தான் மிகவும் அற்புதமான கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த நாளுக்கான ஏற்பாடுகள் அசாதாரணமானவை. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார். அன்றைய நிகழ்வுகள் தேசிய கொடி ஏற்றுதலுடன் தொடங்கும். அதைத் தொடர்ந்து 21 மரியாதைக்குரிய துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் தேசிய கீதம் இசைக்கப்படும். பின்னர் பிரதமர் நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் போராட்டங்கள் மற்றும் சாதனைகள் குறித்து உரையாற்றுகிறார். அவர்கள்தான் நாம் சுதந்திரமாக இருக்க காரணம். அடுத்து சுதந்திர தின விழா நடைபெறுகிறது. இது பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பாகும். இதில் இராணுவத்தின் அணிவகுப்பு மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரங்கள், மரபுகள் மற்றும் சிறப்புகளின் காட்சிப்படுத்தல் ஆகியவை அடங்கும். இது தவறவிடக்கூடாத ஒன்று. நாடு முழுவதும் உள்ள அனைவரும் கொண்டாட்டங்களை நேரில், தொலைக்காட்சி அல்லது சமூக ஊடக தளங்களில் பார்க்கிறார்கள். மேலும் இந்திய குடிமகனாக இருப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடையாமல் இருக்க முடியாது. சுதந்திர தினத்தன்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்கள் நாட்டின் மீதான கடமைகளை நினைவில் கொள்ள வேண்டும். வாக்களிப்பது, சட்டம் ஒழுங்கை மதிப்பது, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது போன்ற கடமைகளை நிறைவேற்ற உறுதியேற்க வேண்டும். நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுதல். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும். கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் போன்ற துறைகளில் முன்னேற்றமடைய பாடுபடுவது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. சுதந்திர தினம் என்பது வெறும் விடுமுறை நாள் மட்டுமல்ல, அது இந்தியர்களின் சுதந்திர உணர்வை பறைசாற்றும் ஒரு நாள். இந்த நாளில் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்கள் நாட்டின் மீதான அன்பையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட உறுதியேற்க வேண்டும். நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் என்பது எளிதில் கிடைத்ததல்ல. தேசத்தின் சுதந்திரத்திற்காக பலர் தங்கள் உயிரை கொடுத்தனர், தங்கள் குடும்பத்தை விட்டனர், சிதைந்தனர். அவர்களின் தியாகத்தால்தான் நாம் இன்று 1000 கனவுகளை காணும் சுதந்திரமான இந்தியாவில் வாழ்கிறோம். சுதந்திரம் என்பது ஒரு நாளுக்கே அஞ்சலி செலுத்த வேண்டிய நிகழ்வு அல்ல. அது ஒரு பொறுப்பு. ஒவ்வொருவரும் தங்களின் கல்வியாலும், நெறியாலும், நேர்மையாலும் நாட்டுக்காக சிறு சிறு பங்களிப்புகளை செய்ய வேண்டும். நம் முன்னோர்கள் சுதந்திரத்தை பெற்று தந்தனர். அதை பாதுகாப்பது, மேம்படுத்துவது நம் தலைமுறையின் கடமை. கல்வி, சமத்துவம், ஒற்றுமை, தூய்மை மற்றும் நல்லாட்சி ஆகியவை நம் சுதந்திரத்தின் உண்மையான அடையாளங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இந்தியனும் தங்கள் பங்களிப்பை செய்தால்தான் இந்தியா ஒரு உண்மையான வல்லரசாக உருவெடுக்கும். ஆகவே சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். பெருமையுடன், உணர்வுடன் மற்றும் பொறுப்புடன்.